அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளில் ஒரு கேள்வியை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். ஆயத்தமா என்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன பிரியமானவர்களே? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் உயிர்த்தெழுதலை குறித்து அழகான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். அதில் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 50வது வசனத்திலிருந்து, சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய மாம்சமோ இரத்தமோ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்பதை தெளிவாக சொல்லிட்டார். அப்படின்னா அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை என்கிற தெளிவு அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம், இந்த இரத்தம், இந்த வெளி அழகு இதெல்லாம் அழிந்து போகிற ஒரு காரியம். இந்த அழிந்து போகிற சரீரமும் இந்த அழிந்து போகிற இரத்தமும் மாம்சமும் அழியாமையை சுதந்திரிப்பதும் இல்லை. அழியாமையாகிய கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அடுத்து 51வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறார். இந்த ரகசியத்தை யார் அறிவிப்பார், யாருக்கு அறிவிப்பார் என்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாருக்கும் ரகசியம் அறிவிக்கப்படாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் நீதியாக, நேர்மையாக, சத்தியமாக அவருடைய பணியை செய்யும் தேவனுடைய பிள்ளைங்களுக்கும் தான் அவருடைய ரகசியத்தை அவர் அறிவிப்பார். தேவனுடைய ஊழியர்களை அவர் நண்பன் என்று சொல்லுகிறார், சிநேகிதன் என்று சொல்லுகிறார். அவருக்கு உண்மையாய் இருப்பவர்களுக்குத்தான் ரகசியம், தேவ ரகசியம் அறிவிக்கப்படும். அப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவர் ஒரு ரகசியத்தை அறிவித்தார். அந்த ரகசியத்தை அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. எப்போ? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அந்த கடைசி எக்காலம் தொனிக்கும் போது எந்த பரிசுத்தவான்களெல்லாம் உயிரோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நித்திரை அடையாமல் ஆண்டவரோடு சேர்ந்து மறுரூபமாக்கப்படுவோம். அதாவது அவருடைய ராஜ்யத்திலே சேர்க்கும்படியாக மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மறுரூபம் என்பது என்ன பிரியமானவர்களே? அதாவது இந்த மாமிசமும் இரத்தமும் இல்லைங்க. மறுரூபம் என்பது அடுத்த ஒரு மாற்றம் என்று சொல்லலாம். மறுரூபம் என்பது மனுஷீக ரூபம் மாற்றப்பட்டு தெய்வீக ரூபம் கொடுக்கப்படுவது. இப்போ உங்களுக்கு நல்லா புரிந்திருக்கும். யார் மறுரூபமாக்கப்படுவார்கள்னா, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரே ஒரு நிமிஷம், நல்லா கவனிக்கணும், ஒரே ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் என்பவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக வாழும் ஆயத்தமாக இருக்கும் தேவனுடைய பிள்ளைங்க மறுரூபமாக்கப்படுவார்கள். மனுஷீக ரூபம் மாற்றப்பட்டு தெய்வீக ரூபம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது இந்த மறுரூபமாக்கப்படும் ஜனங்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். வளர்ச்சியடைந்த வாழ்வு இல்லாத ஒருத்தவங்க வளர்ச்சி இல்லாமல் மறுரூபமாக்கப்பட முடியாது. வளர்ச்சியடைந்த வாழ்வு தேவை. வளர்ச்சி இல்லாத வாழ்வு மறுரூபமாக்கப்பட மாட்டாது. ரட்சிக்கப்பட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன், ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுட்டேங்கிற ஒரு தைரியத்தில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்களேன். ஞானஸ்தானம்னா என்னங்க பிரியமானவர்களே? அதாவது பாவத்துக்கு செத்து அடக்கம் பண்ணப்பட்டு நீதிக்கு உயிரோடு எழும்பி வருகிற ஒரு மறுபிறப்பு என்று சொல்லலாம். ரட்சிப்பு, மறுபிறப்பு, மறு ஜென்மம் என்று சொல்லலாம் பாருங்களேன். அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15:50 தெளிவா சொல்றாரு, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, அது அழிவுள்ளது, அழியாமை தான் சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம மாம்ச கிரியைகளை எல்லாம், அதாவது வேரோடு அழித்து
பாவங்களை எல்லாம் மரித்து போக பண்ணி, பாவத்திற்கு மரித்து நீதிக்கு உயிரோடு எழும்புவதுதான் ரட்சிப்பு, ஞானஸ்நானம். இந்த ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், ரட்சிப்பு பெற்றுட்டேன்னு அப்படியே இருந்துட முடியாதுங்க. இந்த ஞானஸ்தானம் பெற்றவர்களும் ரட்சிப்பு பெற்றவர்களும் நான் ரட்சிக்கப்பட்டேன் கூவிக்கிட்டே அலையிறாங்க. இவர்களெல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு ராஜாதி ராஜாவுடைய இயேசு கிறிஸ்துவின் அதாவது ஆட்சி காலத்திலே அவரோடு கூட நாற்காலியில் உட்கார முடியுமானா முடியாது. இவர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும்? ரட்சிப்பு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட ஜனம்னு சொல்லுது. ஆனால் எந்த ஒரு மாமிசத்தின் கிரியையும் அவர்களில் அளிக்கப்படவில்லை, வளர்ச்சி இல்லை, கரளச்செடியாத்தான் இருக்கு பாருங்களேன். ஒரு வளர்ச்சியும் இல்லை. அப்படியே சொல்லிக்கொள்வது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறேன். அது எப்பமோ நடந்திருக்கிற காரியம், அது அப்படியே தான் இருக்கும். வளர்ச்சி, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்காது, சுத்தம் இருக்காது, கிரியை இருக்காது, அசுத்தம் இருந்து கொண்டே இருக்கும், கரளச்செடியாக இருப்பாங்க. இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா? எல்லாமே இந்த மாமிசத்துக்குள்ளேயே இருக்கும். இவர்கள் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற போர்வையிலே இருந்து கொண்டு இருப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கே நான் பேசுகிறேங்க. இது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவாங்க. கிறிஸ்தவர்கள் என்பது முக்கியமல்ல, கிறிஸ்துவுக்குள் இருப்பது தான் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், இவர்களுடைய பார்வையெல்லாம் கிட்ட பார்வையாகத்தான் இருக்கும், தூர பார்வையாக இருக்காது. மெடிக்கல் டேர்மில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஷார்ட் சைட் அப்படின்னு சொன்னால் தூரத்தில் இருக்கும் ஒன்றுமே தெரியாது. அதே போலதான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற போர்வைக்குள் மட்டும் இருக்கிறவர்கள் ஒரு உலகத்துக்கான அந்த கிட்ட பார்வையிலே தான் இருப்பாங்க, உலக பார்வையிலே தான் இருப்பாங்க. தூர பார்வை என்பது கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்தும் ஆளுகையை குறித்தும் பரலோகத்தை குறித்தும் நித்தியத்தை குறித்தும் ஒரு தூர பார்வை இருக்க வேண்டும். பாருங்களேன், அது இருக்காது. தூர பார்வை என்பது லாங் சைட் என்று சொல்லுவாங்க. தூர பார்வை எப்படின்னா, இந்த லாங் சைட்டை எப்படி சொல்லலாம்னா, அவர்களுக்கு பக்கத்தில் இருப்பது தெரியாது. அப்போ இந்த தூர பார்வை உள்ளவர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. தூர பார்வை உள்ளவர்களுக்கு இந்த பக்கத்தில் இருக்கிற பார்வைகளெல்லாம் அசால்ட்டா இருக்கும். பாருங்களேன், இந்த உலக பார்வையெல்லாம் அசால்ட்டா இருக்கும். ஆனால் இந்த ஷார்ட் சைட் உள்ளவங்க எப்படி தெரியுமா? கிட்ட பார்வை உள்ளவங்க, தூர பார்வையே அவங்களுக்கு தெரியாது. உலகத்தையே நோக்கி உலக பார்வையிலேயே ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் என்ற போர்வையிலே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கணும்னா வளர்ச்சி அடையாதவர்கள் என்று கொடுக்கலாம். இந்த வளர்ச்சி அடையாதவர்கள் மறுரூபமாக்கப்பட முடியாது. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, மனுஷீக ரூபம் மாற்றப்பட்டு தெய்வீக ரூபம் கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற உடனே. அப்படி என்றால் மறுபிறப்பு என்று அடையாளம். மறுபிறப்பு பெற்றவர்கள் ஒரு குழந்தையை போல இருப்பார்கள். குழந்தைக்கு எப்படி வளர்ச்சிக்கு பால் தேவையோ அதே போல ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு குழந்தையா ரட்சிக்கப்பட்ட உடனே குழந்தை தாங்க, ஞானஸ்நானம் பெற்ற உடனே குழந்தை தான். அவங்க வளரணும்னா கர்த்தருடைய வார்த்தை தேவை. அந்த வார்த்தையை சில பேர் வாங்குவாங்க, சில பேர் அதை கண்டுகொள்ளவே மாட்டுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் பைபிள் எடுத்து தூசி தட்டிட்டு ஆலயத்துக்கு போவாங்க, பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட ஜனம் கர்த்தருடைய வார்த்தையிலே வளர வேண்டும். இவர்கள்தான் அதாவது மறுரூபமாக்கப்பட முடியும். கடைசி எக்காலம் ஊதப்படும் போது யார் மறுரூபமாக்கப்படுவார்கள் என்றால், தினந்தோறும் வார்த்தையின்படி வளருகிறவர்கள் தான், கரளை செடியாய் இருப்பவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, 1 பேதுரு 2 அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். என்னுடைய சகோதரிகளை சொல்லியே ஆக வேண்டும். ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் செலவழித்து, கர்த்தருக்காக நேரம் செலவழித்து, இந்த ஞான பாலின் மேல் வாஞ்சையாய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க குழந்தைகள் இல்லைங்க, நீங்க வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறீங்க, வளர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. கடைசி எக்காலம் ஊதப்படும் போது, எப்படி? கடைசி எக்காலம் ஊதப்படும் போது ஒரு நிமிஷம், ஒரு இமைப்பொழுது மறுரூபமாக்கப்படுவோம். நீங்கள் தான் ஆயத்தமானவர்கள். காட் பிளஸ் யூ.